நாம் தமிழர் கட்சியினருடைய பதில் வாதத்துல விஜயலட்சுமி அவர்கள் ஒன்றும் விவரம் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது, விவரம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் தெரிஞ்சு கன்சென்சுவலா தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கன்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை டைரக்டாவும் அங்கே போகல இல்லையா, தன்னுடைய குடும்ப விவகாரம் பற்றி பேசுவதற்காகவும் திரைத்துறை சார்ந்த டிஸ்கஷனுக்காகவும் தானே அங்கே போறாங்கன்றதான் இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய தங்கையோட பிரச்சனைக்காகவும் குடும்ப பிரச்சனைக்காகவும் திரைத்துறை சார்ந்து நான் அவர்கிட்ட பேசும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி என்னை வந்து அவர் ஏமாற்றி இது வரைக்கும் 6லேருந்து 7 முறை திரைத்துறையில் இது வரைக்கும் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச 30 லட்சம் ரூபாய் அவர் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. 12 வாரத்துக்குள் இறுதிக்கட்ட அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இப்போ டேக்லைனே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா 12 வாரம் 15 சாட்சிகள். இந்த கேஸ்ல மொத்தமா இது வரைக்கும் 15 சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாவே ஏற்க மறுக்கிறாங்க. இது வந்து கட்சி ரீதியா கொடுக்குற ஒரு பிரஷர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்க யாரு முக்கியமா இதை சொல்றாங்க அப்படின்னா, அப்போ கூட சமரசம் பண்ணி நாங்கள் பஞ்சாயத்து பேசினாங்க, அப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த கேஸை. இப்போ திரும்ப இந்த மாதிரி தூண்டுதலின் பேரில் தான் இந்த இப்போ ரீசெண்டாக திரும்ப கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஓகேங்க, திரும்ப 2 தரப்புலையும் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துடலாம். கன்செக்சுவல் வந்து செக்ஸ் தான், இங்கே வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் இது சீமான் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. லா பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் விஷயம் வருது அப்படின்னாலுமே வந்துட்டு இல்லை ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல் எது வந்தாலுமே கன்சென்ட்டோட நடந்ததா கன்சென்ட் இல்லாமல் நடந்தது. விஜயலட்சுமி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட போதெல்லாம் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத நீதிபதி இப்போ பதிவு செஞ்சிருக்காங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்த அந்த பெட்டிஷன் பேரில் எந்த முகாந்தரமும் இல்லை என்பதால் அதை நான் டிஸ்மிஸ் பண்றேன். வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மீது நடிகை விஜயலட்சுமி கொடுத்திருந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட், கம்ப்ளீட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டர் பாஸ் ஆச்சு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது, ஊடகங்களில் பல விஷயங்கள் வெளிவந்தது. அதனுடைய உண்மைத்தன்மை குறித்தும் அதை பற்றின விரிவான விஷயங்களே நமக்கு இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடன் அட்வொகேட் பிரியதர்ஷினி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அந்த ஆர்டரில் நிறைய விஷயங்கள் இருந்தது. சில ஊடகங்களில் வந்து ரொம்ப சிவியரான கேஸு, இனிமே இதுல எல்லாம் மாட்டினாருன்னா வெளியிலே வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. சில இதுலலாம் ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த கேஸு டம்மி தான், இது ஒன்றும் பெருசு பண்ண முடியாதுன்னு வந்துச்சு. எக்ஸாக்டா அந்த ஆர்டர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தான் பேச வந்தோம். சொல்லுங்க. கண்டிப்பா. பிப்ரவரி 17ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. என்ன பிறப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா 12 வாரத்துக்குள் இதுல வந்து ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இறுதிக்கட்ட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருந்தாங்க. இது எதுக்காக இதை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி இவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை சீமான் அவர்கள் வந்து எஃப்ஐஆர் இல்லை, இதை தள்ளுபடி பண்ணுங்க, இந்த மனுவையை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டை நாடி இருந்தாரு. நாடும் போதுதான் என்ன நடந்தது அப்படின்னா, இல்ல இதெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துட்டு, அதாவது இதுல யாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து இளந்திரியன் அவர் வந்துட்டு இல்ல இதெல்லாம் வந்துட்டு நாங்க தள்ளுபடி பண்ண முடியாது, பட் ஆனால் 12 வாரத்துக்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலா எஃப்ஐஆர் குவாஷ் போவோம், இல்லைனா ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் போவோம், இல்லைனா டைரக்ஷன் போவோம். அதாவது இப்போ போலீஸ் எஃப்ஐஆர் போடல, இல்லை எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னா இந்த 3 ப்ராசஸ் போகும். போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கேஸ்ல பிரைமா ஃபேஸவே இல்லை அப்படின்னா மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. பிரைமா ஃபேஸ்னா மூலாதாரம் கருன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்கம்ஸ்டன்சஸ். இல்ல ஒண்ணுமே இல்லைங்க இந்த கேஸ் சும்மா போலியா போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் பிரைமா ஃபேஸே இல்லைன்னா எஃப்ஐஆர் குவாஷ் நடக்கும், மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க அந்த இடத்துல. இல்லைனா ஓகே, இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டைம் கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு 12 வாரம், அதாவது 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. சீமான் அவர்கள் வந்து கடந்த ஆண்டு வந்து போட்ட பெட்டிஷன் பேரில் வந்துட்டு இல்லை அதை தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டு 12 வாரத்துக்குள் இறுதிக்கட்ட அறிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இப்போ டேக்லைனே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா 12 வாரம் 15 சாட்சிகள். ஓகே, இப்படிதான் டேக்லைன் போயிட்டு இருக்கு. அது என்னங்க 12 வாரம், சரி ஓகே ஃபைனல் ரிப்போர்ட், அது என்னங்க 15 சாட்சிகள் அப்படின்னா, இந்த கேஸ்ல மொத்தமா இது வரைக்கும் 15 சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, சரி ஓகே என்னதான் நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து ஒரு குற்றச்சாட்டாவே ஏற்க மறுக்கிறாங்க. இது வந்து கட்சி ரீதியா கொடுக்குற ஒரு பிரஷர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருக்க யாரு முக்கியமா இதை சொல்றாங்க அப்படின்னா, இடும்பாவனம் கார்த்திக் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு, இது வந்து இறுதி முடிவு கிடையாது, இதை தாண்டி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போவோம். ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து கட்சி ரீதியா ஆளும் கட்சியால் எங்களுக்கு வந்து பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த அளவுக்கு என்னங்க இவர் அப்படி என்ன இப்ப மத்த சொத்து குவிப்பு வழக்கா இல்ல மத்த வழக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். இங்க அதுதான் பெருசும் பேசப்படும் ஒரு விஷயமா இங்க நடந்துட்டு இருக்க ஒண்ணா இருக்கு. ரெண்டாவது என்ன, அது என்னங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நடிகை விஜயலட்சுமி
அவர்கள் வந்து 2011 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2023 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்து 13 வருடங்கள் ஆகிடுச்சு. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய தங்கையோட பிரச்சனைக்காகவும் குடும்ப பிரச்சனைக்காகவும் திரைத்துறை சார்ந்து நான் அவர்கிட்ட பேச போகும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி என்னை வந்து அவர் ஏமாற்றி இது வரைக்கும் 6ல இருந்து 7 முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காரு. அதாவது அபார்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதன் பேரில் என்ன ஆகுது அப்படின்னா எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர் செக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செக்ஷன் ஆஃப் ஐபிசி முன்ன இந்தியன் பீனல் கோட்ல போடப்படுது. என்னென்ன செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 417 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். அதாவது ஒருத்தவங்களை ஏமாத்தணும்ன்ற எண்ணத்தோட சீட்டிங் பண்றது அவங்களுக்கு. அதுதான் இந்த செக்ஷன். இதுக்கு மினிமம் 1 year imprisonment to fine இல்ல ரெண்டுமே இருக்கலாம். அடுத்தது செக்ஷன் 420 நமக்கே தெரியும் 420 சீட்டிங் 7 வருஷம். இல்ல அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா திரைத்துறையில இது வரைக்கும் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச 30 லட்சம் ரூபாய் அவர் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. விஜயலட்சுமி சம்பாதிச்ச காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இது ப்ராப்பர்ட்டி, மணின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையா? ஸோ டிஸ்ஆனஸ்ட்லி சீட்டிங், அந்த பணத்தை வந்து ப்ராப்பர்ட்டியை சீட் பண்ணி வாங்கிக்கிறது. இதுக்கு 7 வருஷம் பனிஷ்மெண்ட், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஓகே, ஃபைன் ஆர் போத். அடுத்தது செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி. இது என்ன சொல்றாங்கன்னா அசால்ட் யூசிங் கிரிமினல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமன், ஒரு விமன்ன்ற அடையாளத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 year to 5 years imprisonment ஆர் ஃபைன், இது தண்டனை. அடுத்தது செக்ஷன் 376 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரேப்கான செக்ஷன் 10 years to மேக்ஸிமம் வாழ்நாள் ஃபுல்லா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும். ஃபைனலா போடப்பட்ட செக்ஷன் என்னங்க அப்படின்னா செக்ஷன் 506 clause 1 ஆஃப் ஐபிசி, கிரிமினல் இன்டிமிடேஷன். இது 2 years ஃபைன் ஆர் மிரட்டுறது, கிரிமினல் இன்டிமிடேஷனா த்ரெட்டன் பண்ற ஒரு விஷயம். இங்க ஏங்க ரேப் வந்தது? என்னங்க இது 2 பேருமே அடல்ட் அப்படின்னா, நம்ம போன வாட்டி மேரிட்டல் ரேப் பத்தி பேசியிருப்போம், அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆஸ்பெக்ட் அது. ஓகே, பட் இது என்ன அப்படின்னா இப்ப எல்லாமே என்ன லா பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் விஷயம் வருது அப்படின்னாலுமே வந்துட்டு இல்ல ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், பாலியல் துன்புறுத்தல் எது வந்தாலுமே கன்சென்ட்டோட நடந்ததா கன்சென்ட் இல்லாம நடந்ததா? இப்ப நம்மளே நிறைய சொல்றோம்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசை வார்த்தை கூறி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே செக்ஸுங்கிற ஒரு விஷயம், இன்டிமசின்ற ஒரு விஷயம் வந்து செக்ஷுவல் இன்டிமசி கன்சென்ட் கொடுத்து நடந்ததா கன்சென்ட் இல்லாம நடந்ததா? சில பேர் இல்லவா நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம், விச் மீன்ஸ் லிவன் மாதிரி ஆயிடும். வா நம்ம 2 பேருமே சேர்ந்து கன்செக்சுவல் செக்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது. இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்ன மீன்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ். ஓகே, இது பிஎன்எஸ்ல நமக்கு செக்ஷன்ஸே ரொம்ப சிவியரா இருக்கு. ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துல ஏமாத்தி வித் ஒரு நம்பிக்கையின் பேர்ல தானே அங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தானே செக்ஸ் வச்சுக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்கள கன்சென்ட் கொடுக்கல, கன்சென்ட் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல வைக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி அதாவது இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து ஒத்துக்க வச்சு அந்த மாதிரி கேஸ். ஆமா, அது அந்த மாதிரி ஒண்ணு. ஓகே, இல்ல இப்ப எங்க கன்சென்ட்டே இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுலயே ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி இங்க என்ன வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியே ஏமாத்திட்டாரு. 6ல இருந்து 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக இங்க கூறப்படுது. சரிங்க, இது விஷயம் இது ஏன் 13 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்கு அப்படின்னா, இல்ல இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்க இவங்க விஜயலட்சுமி அவங்களே வந்து 2011 இல்ல இந்த கேஸ் மேல இனிமே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்துட்டதாகவும் இங்க சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பிலையும் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்ல விஜயலட்சுமி அவங்களே வந்துட்டு கொடுத்த ஒரு ஆடியோ இது எங்ககிட்ட இருக்கு, அதாவது ஃபார்மேட் ஒன்று இருக்கு. என்னன்னா இல்ல இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கணும், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா ஒரு விஷயம் இருக்குன்றத மாதிரி அவங்க தரப்புல சொல்றாங்க. இல்ல அப்ப கூட சமரசம் பண்ணி நாங்க பஞ்சாயத்து பேசினாங்க, அப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த கேஸ. ஆமா, இப்போ திரும்ப இந்த மாதிரி தூண்டுதலின் பேர்ல தான் இந்த இப்போ ரீசெண்டா திரும்ப கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இங்க என்ன நடந்தது கோர்ட்ல, எதன் பேரில் இந்த ஜட்மெண்ட் வந்ததுன்னா ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் ஓகேங்க. சரி, முதல்ல 2 தரப்புல என்ன சொன்னாங்கன்னு பாத்துரலாம். இங்க 2 தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருமித்த உறவு தவறில்லை, நான் சொன்ன மாதிரி கன்செக்சுவல் செக்ஸ் வந்து தவறில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் சீமான் தரப்புல எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா இது வந்து கன்செக்சுவல் வந்து செக்ஸ் தான், இங்க வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் இது சீமான் தரப்புல எடுத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இவங்க விஜயலட்சுமி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அட்வொகேட் முகிலன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா 2011 கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அது அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிக்கு போய் சேரவே இல்லை. ஓகே, முதற்கட்டம். ஓகேவா, இவங்க 2வது என்ன சொல்லிருக்காங்க 2023 கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதன் மீது நடவடிக்கை எடுங்க, நான் வாபஸ் வாங்க ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிக்கு அனுப்பினதாகவும் சொல்லப்படுது. இது ஓகே, இப்போ 2011 கொடுத்த கேஸ் வந்து ஆக்சுவலா க்ளோஸே ஆகல, வாபஸ் வாங்கினதா வந்து இவங்க சொல்றாங்க. ஆமா, ஆனா கன்சர்ன்ட் அபிஷியலுக்கு அந்த லெட்டர் போய் சேரலன்றதா இவங்க தரப்பு வாதமா இருக்கு இந்த இடத்துல. இதை கேட்டுட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீதிபதி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 தரப்பும் எல்லாமே கேட்டாச்சு. ஓகே, கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கையின் குடும்ப விவகாரம் மற்றும் திரைத்துறை பிரச்சனைகள் தொடர்பாக சீமானை நடிகை சந்தித்துள்ளார். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 1. 2வது அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சீமான்
சீமான் கூறியதில் இருவருக்கும் இடையில் உறவு ஏற்பட்டுள்ளது, விச் மீன்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜிங்க. ஓகே, ஆனால் திருமணம் செய்து கொள்ளுமாறு கோரிய போது, அவர்கிட்ட போய் கேட்ட போதெல்லாம் பல்வேறு மிரட்டல்களை அவர் எதிர்கொண்டு உள்ளார் என்று தீர்ப்பில் நீதிபதி கூறியுள்ளார். இதுதான் இங்க கான்டெக்ஸ்ட். விஜயலட்சுமி தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்ட போதெல்லாம் அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத நீதிபதி இப்ப பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகே, இதுதான் ஒரு இங்க வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா வந்து பதியப்பட்ட ஒரு விஷயமா வந்து இங்க வந்து பதிவுபடுது. அதனால சீமான் அவர்கள் தொடர்ந்த அந்த பெட்டிஷன் பேரில் எந்த முகாந்தரமும் இல்லை என்பதால் அதை நான் டிஸ்மிஸ் பண்ணி 12 வாரத்துக்குள்ள ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுன்றது தான் இங்க வந்து நீதிபதி சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. நான் திரும்ப சொன்ன மாதிரி பிரைமா ஃபேஸ் முகாந்தரம் அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸே இல்லைங்க. இந்த கேஸை வந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னாலும் ஒரு பிரைமா ஃபேஸே வேணும், அந்த இடத்துல ஒரு கரு வேணும். இல்லைங்க இதை உடனே இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணுங்க இந்த விஷயத்தை அப்படின்னாலுமே அதுக்கும் ஒரு கரு வேணும். ஸோ சீமான் அவர்கள் தொடர்ந்த விஷயத்துல எந்த ஒரு கருவும் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆடடப்பா என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகெயின் இது வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிவில் கிடையாது, விட்ரா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்பெல்லாம் கிடையாது. ஓகே, ஒன்று கிரிமினல் ஒரு விஷயம் எப்போ குவாஷ் ஆகும் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போடுவோம் நம்ம. இப்போ இல்லைங்க இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, இல்லை அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால். பட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒருவர் புகாரை வாபஸ் வாங்காவிட்டாலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் புலனாய்வை தொடர்ந்து நடத்தலாம். ஈவன் இந்த கேஸ்ல விஜயலட்சுமி அவர்களே வாபஸ் வாங்கினா கூட தொடர்ச்சியான விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமா, என்கொயரி நடந்து அதன் ரிப்போர்ட் ஃபைனலா சப்மிட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. ஸோ இதுக்காக தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து இது இறுதி முடிவல்ல, கட்சி சார்ந்த ஒரு விஷயம், ப்ரெஷர் கொடுக்குறாங்க இவருக்கு, அதனால நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டை நாடியும் இதுக்கு போவோம் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க இதில் சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினருடைய பதில் வாதத்துல விஜயலட்சுமி அவர்கள் ஒன்றும் விவரம் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது, விவரம் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் தெரிஞ்சு கன்சென்சுவலா தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை எப்படி ஜட்ஜ் எடுத்திருக்காங்க? இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கன்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஓகே செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை டைரக்டாவும் அங்கே போகல இல்லையா, தன்னுடைய குடும்ப விவகாரம் பற்றி பேசுவதற்காகவும் திரைத்துறை சார்ந்த டிஸ்கஷனுக்காகவும் தானே அங்கே போறாங்கன்றதா இல்லை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல. போகும்போதுதான் இவரை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற ஹோப் கொடுத்துருக்காங்க, கொடுத்து இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தானே விஷயம். இப்போ இதுதான் இங்கே பெரிய, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த லூப் ஹோல், அந்த ஃபேக்ட் தான் எல்லாத்துலேயும் பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நிறைய கேசஸ் எப்படி ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா த்ரூ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல எத்தனை ரேப் கேசஸ் வருது தெரியுமா? இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணி விட்டுட்டு போற எத்தனையோ கேசஸ் வருது. இங்க இதை ப்ரூவ் பண்றது தான் விஷயம். இது கன்செக்சுவல் செக்ஸ், தட் இஸ் வித் த கன்சென்ட் ஆர் வித்அவுட் கன்சென்ட், இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அந்த ஒரு தின் லைன்ல தான், அதாவது கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். உங்களுக்கு இப்படின்னா இப்படி விழுந்துடலாம், எப்படின்னா இப்படி விழுந்துடலாம். அது சேஃபா என்ன இருக்குன்றத எவிடென்ஷியல் விஷயம் எடுத்துட்டு போய் நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன விஷயம்ன்றது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பிரைமா ஃபேஸ் இருக்குன்னு சொல்லி 12 வாரத்துக்குள்ள ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா இவர் தொடர்ந்த ஒரு விஷயத்தின் பேரில் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல அந்த பெட்டிஷனை, பண்ணலையே. இதனுடைய விளைவு அரெஸ்ட் ஆக கூட இருக்கலாம். இருக்கலாம். ஓகேனா அதுக்கப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் வரும். நான் சொல்றது இப்போ உடனே கிடையாது, இந்த கேஸ் ட்ரையல் போய் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஃபைனல் ரிப்போர்ட் வரும். ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு, இந்த 15 சாட்சியங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்ல போறாங்க விட்னஸ், இதெல்லாம் வச்சுதான் நமக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. இப்போ இந்த கேஸ் அப்படின்றது இப்போ இந்த 2023 கொடுத்த கம்ப்ளைண்டோட தொடர்ச்சி. அப்ப அந்த 2011 கம்ப்ளைண்ட் 23 கம்பைன் பண்ணிட்டாங்க, ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டாங்க. பண்ணதோட விஷயம் தான் இது. இதுக்கு இடையில அவர் திருமணம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து வேற ஒரு லைஃபுக்கு மூவ் ஆயிட்டாங்க. இப்போ நார்மலா நான் கேட்கிறேன், இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலா இப்போ அந்த பையன் வேற கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்ற பட்சத்துல அது அப்படியே மூவ் ஆன் ஆயிடுவாங்க. இப்போ இங்க மூவ் ஆன் ஆகாம இப்போ இவங்களும் வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஒரு வேற லைஃப்க்கு மூவ் ஆன் ஆன பிறகு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே அது கணக்குல வரும். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா லிவ் இன் இஸ் வேலிட், ஈவன் லிவ் இன்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கூட ஃபைல் பண்ணலாம், விச் மீன்ஸ் அவங்க வந்து வித் இப்போ நம்ம சொல்ல நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு, லிவ் இன் ஃப்ரெண்ட்ஸ் வித் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய வந்துருச்சு. விச் மீன்ஸ் ரெண்டு பேரும் ஒருமித்தமா ஒன்னு சேர்ந்து எடுக்கிற ஒரு விஷயம். இங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப எமோஷனல், ஒருத்தவங்க ஈஸி கோயிங், விச் மீன்ஸ் சைக்கலாஜிக்கலா இருந்துட்டு அவர் வந்து இல்ல இவங்க வந்து செக்ஷுவல் விஷயத்தை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹோப் கொடுத்துருந்தா அப்ப அது தப்பு தானே. இப்போ இங்கே சீமான் விஷயத்திலே பாத்தீங்கன்னா 2013 கல்யாணம் பண்ணிட்டாரு. அதாவது கயல்விழி காளிமுத்து அப்படிங்கிறவரோட பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவர் யாரு அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ADMK-ஓட ஸ்பீக்கர். அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க இங்க. விச் மீன்ஸ் அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், 2011 இவங்க ஃபால்ஸ் ஹோப் இந்த இடத்துல இருக்கு இல்லையா மேரேஜ் அப்படின்னும் போது, இப்ப 13 அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. அதனால அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்க வேற ஒரு லைஃப்குள்ள போயிட்டாரெல்லாம் விட முடியாது, இந்த இடத்துல விடவும் மாட்டாங்க இது ப்ரூவ் பண்ற பட்சத்தில். ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற நம்பிக்கை கொடுத்துதானே அவர் அங்க ஸ்பாயில் பண்ணிட்டு போயிருக்காரு.
அப்ப கண்டிப்பா அதுக்கான தண்டனைகள் ப்ரூவ் பண்ணப்பட்டால் இந்த இடத்துல இருக்கதான் போகுது. இப்ப இது வந்து இங்க 2 லூப் ஹோல்ஸ். லைக் இவங்க சொல்றது எனக்கு நம்பிக்கை கொடுத்து எனக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து இவ்வளவும் பண்ணிட்டாரு சொல்றாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சார்புல சீமான் தரப்புல சொல்லும்போது இல்ல நான் ஏமாத்தலாம் இல்ல, அவங்களும் விருப்பப்பட்டுதான் கான்செப்சுவல் செக்ஸ், அதான் வித் கன்சென்ட்ன்ற மாதிரி. ஏன்னா இவங்க 6 ல இருந்து 7 முறை கருக்கலைப்புன்னு சொல்றாங்க, அதுக்கு மாத்திரைகள் வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க. அது எல்லாமே த்ரெட்டனிங் ஃபேக்டர் பேஸ்னும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய பிரசன்டாவே நிறைய கேசஸ் நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு அந்த பொண்ணு வந்து லைக் கன்சீவ் ஆவாங்க. ஒண்ணு குழந்தை நின்றுச்சு அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, இல்லன்ற பட்சத்துல என்ன ஆகும் அந்த இடத்துல அபார்ஷன், யார் அபார்ஷன் பண்ணா என்ன பண்ணா அதை வச்சு நம்ம இதுல ப்ரூவ் பண்ண போறோம். இதுதான் இங்க இருக்க கேப். நம்ம வந்து த்ரூ எவிடன்ஸ் மூலியமா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுல 2 இது இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி மிரட்டி தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தண்டனைகள் இருக்கும். ஒருவேளை இது கன்சென்சுவலா தான் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து குவாஷ் பண்ணுவோம். ஐ மீன் கேசஸ் வந்து ஃபைனலா ப்ரூவ் பண்ணப்பட்டு அக்விட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபைனலா இப்போதைக்கு 12 வீக்ஸ்ல ஃபைனல் ரிப்போர்ட் வித் ஆல் தி எவிடன்சஸ் அண்ட் 15 விட்னஸோட கான்செப்ட். அதுக்கப்புறம் என்ன ஃபைனல் ரிப்போர்ட் வருதோ அதை பொறுத்து சார்ஜ் ஷீட்ல இருந்து ட்ரையல் எடுத்துட்டு வந்து என்ன ப்ரூவ் பண்ண போறாங்களோ அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கண்டிப்பா டைம் இருக்கு. ஓகே, டைம் இருக்குது. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி.